வணக்கம். ஆண்டுகளின் பார்வையில் தமிழ் சினிமா என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 1986 வெளியான தமிழ் திரைப்படங்களின் எண்ணிக்கை சுமார் 110. இந்த காலகட்டத்தில், அதாவது 1986 பல்வேறு இயக்குநர்களின் பல்வேறு சிந்தனைகளில் பல்வேறு திரைப்படங்கள் வந்தன. அதில் பல படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெற்ற படங்களாக அமைந்தன. இப்பொழுது திரைப்படத்தின் பெயர்களை வரிசையாக பார்க்கலாம். அம்மன் கோயில் கிழக்காலே, அன்னை என் தெய்வம், அறுவடை நாள், அவனை சொல்லி குற்றமில்லை, அடுத்த வீடு, 1000 கண்ணுடையாள், 1000 பூக்கள் மலரட்டும், ஆனந்த கண்ணீர், ஆப்பிரிக்காவில் அப்பு, இரவு பூக்கள், இசைபாடும் தென்றல், உயிரே உனக்காக, உன்னிடத்தில் நான், உன்னை ஒன்று கேட்பேன், உனக்காகவே வாழ்கிறேன், ஊமை விழிகள், எனக்கு நானே நீதிபதி, எங்கள் தாய் குலமே வருக, என்றாவது ஒரு நாள், என் சபதம், ஒரு மனிதன் ஒரு மனைவி, ஒரு இனிய உதயம், ஓடங்கள், கடலோர கவிதைகள், கடைக்கண், கண்மணியே பேசு, கண்ண துறக்கனு சாமி, கண்ணே கனியமுதே, கண்ணுக்கு மை எழுது, கரிமேடு கருவாயன், காகித ஓடம், காலமெல்லாம் உன் மடியில், குளிர்கால மேகங்கள், குங்கும பொட்டு, கைதியின் தீர்ப்பு, கோடை மலை, கோயில் யானை, சர்வம் சக்திமயம், சம்சாரம் அது மின்சாரம், சாதனை, சினிமா, சிவப்பு மலர்கள், செல்வாக்கு, சோறு, சோலை புஷ்பங்கள், டிசம்பர் பூக்கள், தர்மம், தர்ம தேவதை, தர்ம பத்தினி, தழுவாத கைகள், தலையாட்டி பொம்மைகள், தாய்க்கு ஒரு தாலாட்டு, தொடரும் உறவு, நம்பினார் கெடுவதில்லை, நம்ம ஊரு நல்ல ஊரு, நட்பு, நான் அடிமை இல்லை, நானும் ஒரு தொழிலாளி, நாளெல்லாம் பௌர்ணமி, நிலவே மலரே, நீதானா அந்த குயில், பதில் சொல்வாள் பத்ரகாளி, பன்னீர் நதிகள், படிக்காத பாடம், பாரு பாரு பட்டணம் பாரு, பாலைவன ரோஜாக்கள், பிறந்தேன் வளர்ந்தேன், புதிர், புன்னகை மன்னன், புதிய பூவிது, பூக்களை பறிக்காதீர்கள், பொய் முகங்கள், மச்சக்காரன், மகாசக்தி மாரியம்மன், மலரும் நினைவுகள், மனக்கணக்கு, மனிதனின் மறுபக்கம், மரகத வீணை, மறக்க மாட்டேன், மருமகள், மந்திர புன்னகை, மண்ணுக்குள் வைரம், மாட்டுக்கார மன்னாறு, மாவீரன், மாமியார்கள் ஜாக்கிரதை, மாருதி, மிஸ்டர் பாரத், மீண்டும் பல்லவி, முதல் வசந்தம், முரட்டுக்கரங்கள், மெல்ல திறந்தது கதவு, மேல் மருவத்தூர் அற்புதங்கள், மைதிலி என்னை காதலி, மௌன ராகம், மௌனம் கலைகிறது, யாரோ எழுதிய கவிதை, ரகசியம், ரசிகன் ஒரு ரசிகை, ராஜா நீ வாழ்க, ரேவதி, ரோஜா மலரே, லட்சுமி வந்தாச்சி, வசந்த ராகம், விடுதலை, விக்ரம், விடிஞ்சா கல்யாணம், வேட்டை புலி, ஜிகு ஜிகு ரயில், ஜீவநதி, ஜோதி மலர் என்று சுமார் 110 தமிழ் திரைப்படங்கள் நேரடியாக திரை அரங்குகளில் வெளியாகின. இந்த காலகட்டத்தில், அதாவது 1986 வெளியான திரைப்படங்களை மிகப்பெரிய இயக்குநர்கள் என்று சொல்லக்கூடிய பாலச்சந்தர், பாரதி ராஜா அவர்கள், எஸ்பி முத்துராமன் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள் இயக்கியிருக்கின்றார்கள். அதே போன்று ஆர் சுந்தர்ராஜன், டி ராஜேந்தர் அவர்கள் இயக்கி கதையின் நாயகனாக நடித்த படம், விசு அவர்கள் நடித்த அந்த சம்சாரம் அது மின்சாரம் தேசிய விருது பெற்ற ஒரு படம். அதே போன்று புன்னகை மன்னன், அன்றைய இளைஞர்கள் கொண்டாடிய படம், மிஸ்டர் பாரத், இப்படி பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போன்று கேப்டனுடைய அம்மன் கோவில் கிழக்காலே, இந்த படம் அன்றைய கேப்டனுக்கு மிகப்பெரிய புகழ் தரக்கூடிய ஒரு படமாக, கேப்டனை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக அமைந்தது. அதே போன்று கடலோர கவிதைகள், இப்படியும் ஒரு காதலை மென்மையாக அழகாக சொல்ல முடியுமா என்று நடிகர் சத்யராஜ் அவர்களை வைத்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய அந்த படம், இப்படி பல படங்களை சொல்லலாம். ரசிகர்கள் கொண்டாடிய காலம், ரசிகர்கள் குதூகலித்த காலம், ரசிகர்கள் மன மகிழ்ச்சியோடு இருந்த காலம் என்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அந்த 80-90 காலகட்டம் தான் என்று சொல்லி மீண்டும் ஒரு வருடத்தின் பார்வையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் மைதீன்.